Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. செயற்கை கருத்தரிப்புக்காக தனியார் மருத்துவமனைகளில் ஏராளமானோர் பல லட்சம் ரூபாய் செலவு செய்யும் நிலையில் சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தெருவுக்கு 4 மளிகை கடைகள் இருப்பது போல வீதிக்கு வீதி செயற்கை கருத்தரித்தல் மையங்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. சீரற்ற வாழ்க்கை முறை, பணிச்சுமை உள்ளிட்ட காரணங்களால் துரித உணவுகளுக்கு பழகி போன பலருக்கும், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் போன்ற பழக்கங்கள் உள்ள பலருக்கும் குழந்தை பெறுவதில் சிக்கல் அதிகரித்து வருகிறது. இதனால் செயற்கை கருத்தரித்தல் மையங்களை மக்கள் அதிக அளவில் நாடுகின்றனர். அதே நேரத்தில் அத்தகைய சிகிச்சைகளுக்கு பொருளாதார ரீதியில் வசதி படைத்த மக்கள் மட்டுமே செல்லும் வகையில் சிகிச்சைக்கான கட்டணமும் கண்டபடி உள்ளது. இந்நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை எழும்பூரிலும் மதுரையிலும் முதற்கட்டமாக 2 கருத்தரிப்பு மையங்கள் தொடங்க தமிழக சுகாதாரத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6.97 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் பிரசவ வளாகமானது எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் தொடங்கப்பட்டது. ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன் எனப்படும் பெண்ணின் கருப்பைக்குள் விந்தணுவை செலுத்தும் சிகிச்சை செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எனப்படும் GVF சிகிச்சை முறையும் துவக்கப்பட்டதன் மூலம் அனைத்து விதமான கருத்தரிப்பு சிகிச்சையும் இனி அரசு மருத்துவமனையிலேயே மேற்கொள்ள முடியும். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஒவ்வொரு பெண்ணிற்கு 2.5 லட்சம் வரை செலவாகும் பணத்தை அரசு முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கிறார் மருத்துவமனை இயக்குனர் கலைவாணி. இது முதல் முறையாக ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக பயன்பாட்டிற்கு இன்றிலிருந்து வருகின்றது. அதுக்கு அரசாங்கம் ஒரு பெண்ணிற்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை ஒரு முதல் 50 பெண்களுக்கு இலவசமாக செய்வதற்கான அமௌண்ட் பணத்தை எங்களுக்கு முதலீடு செய்திருக்கிறார்கள். தனியாரில் குழந்தைக்காக லட்சமாக செலவு செய்ததாகவும் தற்போது அரசின் முன்னெடுப்பால் இலவசமாக செய்ய முடியும் என மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் தாய்மார்கள். ப்ரைவேட்டில் நான் பிஃபோர் கொரோனா முன்னாடி தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். IUI எல்லாமே பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக எப்படியும் டோட்டல் 2 lakhs வரைக்கும் ஆயிடுச்சு. அது எதுவுமே எனக்கு செட் ஆகாதால தான் சரி கவர்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் 3 month ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். 4th month பாப்பான்ட்டாங்க. ப்ரைவேட்டில் நிறைய ஒரு கன்சல்ட்டுக்கே அவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க. டேப்லெட்ஸுக்கு, மெடிசன்ஸ்க்கு நிறைய செலவு பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக நாங்கள் இங்கே ட்ரை பண்ணலான்ட்டு இங்கே வந்தோம். இங்கே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இப்போ எனக்கு கேர்ள் பேபி இருக்குது. இப்போ 1 year ஆக போகுது பாப்பாக்கும். இப்போ IVF ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வாங்க பாப்பா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பாப்பா இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க. இந்த நிலையில் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையை மேலும் மெருகேற்றும் வண்ணம் பெண்ணின் கருமுட்டைகளை எடுத்து ஆய்வக சூழலில் வளர வைத்து அதில் விந்தணுக்களை செலுத்தி அவை கருவாக உருவான பிறகு அந்த கருவை பெண்ணின் கருப்பையில் பொருத்தும் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எனப்படும் IVF சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக தற்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கட்பேறுக்காக தவம் கிடக்கும் தம்பதிகள் பலருக்கும் வரும் காலங்களில் அரசின் இத்தகைய முன்னெடுப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதமாய் அமையும் என்றால் அது மிகையல்ல. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் தாயுமானவன். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.